கொள்கிறது என்பதை அவர்கள் கண்டனர். இது மிகவும் முக்கியமற்ற செயல்களில் கூட செல்வாக்கு செலுத்துகிறது. கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் அறியாமையின் முக்காடு உயர்த்தப்பட்டு யதார்த்தத்தின் உண்மையான சாரத்தை வெளிப்படுத்துகிறது. பிரம்மாவின் வார்த்தைகள் விழிப்புணர்வுக்கான அழைப்பாக இருந்தன. உண்மையான புரிதல் மற்றும் விடுதலையை தனக்குள்ளேயே இருளின் இருப்பை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே அடைய முடியும் என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. அவர் தனது கேட்பவர்களை குறிப்பிடப்பட்ட குணங்களை மனதில் வைத்திருக்கவும், சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடவும், இறுதியில் இருளின் வரம்புகளை மீறவும் ஊக்குவித்தார். இந்த ஞானத்திற்கு செவிசாய்ப்பவர்களுக்கு பிரம்மா உறுதியளித்தார். இருளின் பண்புகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். பிரம்மாவின் சொற்பொழிவை தொடர்ந்து வந்த அமைதியில் பிராமணர்கள் இருப்பின் மமன்கள் மீது ஆழ்ந்த பிரமிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். தங்களுக்கு ஒரு அரிய பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்தும் அறிவு மற்றும் அறிவொளியை நோக்கிய தங்கள் பயணத்தில் வெற்றி பெறுவது. படைப்பாளரான பிரம்மா தனக்கு முன் கூடியிருந்த மதிப்புமிக்க பிராமணர்களிடம் தனது சொற்பொழிவை தொடங்கியதால் அமைதியான நிலப்பரப்பின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. அவரது குரல் ஒரு மென்மையான காற்று போல ஞானம் மற்றும் அறிவின் எடையை சுமந்தது. அகிம்சையின் குணம் பசுவில் ஒரு அம்சம் மட்டுமே, ஆனால் அது மட்டுமல்ல, மனித குலத்தை இயக்கும் அனைத்தையும் உள்ளடக்கிய சக்தியான பேராகும் பல குலங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சுவையை கொண்டுள்ளன என்று பிரம்மா கூறினார். வாசுவின் பல்வேறு பண்புகளை அவர் கணக்கிடத் தொடங்கிய போது பிரம்மாவின் கண்கள் பிரகாசித்தன. அவர் ரோகம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் ஏற்படுத்தும் வலி மற்றும் துன்பம் மற்றும் சோகம் நம் வாழ்க்கையை அழிக்கும் குளிர் மற்றும் வெப்பம் பற்றி பேசினார். அவர் நாம் திருடும் சக்தி மற்றும் பலபுத்துவம் மற்றும் கிரோதம், நமக்குள் எரியும் கடுமையான கோபம் ஆகியவற்றை குறிப்பிட்டார். பிரம்மா பேசுகையில் அவரது வார்த்தைகள் பிராமணர்களின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. அவர்கள் ரதியில் அழகை கண்டனர். நாம் பின்தொடரும் இன்பம் மற்றும் மகிழ்ச்சி, ஆனால் அதனுடன் அடிக்கடி வரும் உழைப்பு மற்றும் சோர்வு. நாம் போராடும் வலிமை மற்றும் வீரம், ஆனால் அதனுடன் வரக்கூடிய பெருமை மற்றும் ஆணவம் ஆகியவற்றை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டனர். வாசுவின் இருண்ட அதழ்களை பற்றி பேசும்போது பிரம்மாவின் குரல் மேலும் தீவிரமடைந்தது. குரோதம் மற்றவர்கள் மீது நாம் ஏற்படுத்தும் தீமை மற்றும் கொடுமை மாயா கையாளுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நாம் பயன்படுத்தும் ஏமாற்றுதல் மற்றும் துரோகம் அவர் மூலம் உலக உடைமைகளுடன் நம்மை கட்டுப்படுத்தும் பிணைப்பு மற்றும் ஆசை மற்றும் லோபா நம் வாழ்க்கையை வெறும் பேராசை மற்றும் பேராசை ஆகியவற்றை குறிப்பிட்டார். பிராமணர்கள் அதை கேட்டவுடன் அவர்கள் உலகை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கினர். பாசு என்பது ஒரு அழிவு சக்தி மட்டுமல்ல, மனித இருப்பை வடிவமைக்கும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களின் சிக்கலான வலையும் கூட என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பிரம்மாவின் வார்த்தைகள் அவர்களின் சொந்த குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்தியது, ஆனால் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான அவர்களின் திறனையும் அவர்களுக்கு உணர்த்தியது. பிரம்மா தனது சொற்பொழிவை முடிக்கும் போது சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியது. பிராமணர்கள் சிந்தனை மௌனத்தில் அமர்ந்தனர். அவர்களின் மனங்கள் பசுவின் பன்முக இயல்பை பிரதிபலிக்கின்றன. அவர்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மனித அனுபவத்தை வடிவமைக்கும் குணங்களை பற்றிய புரிதல் மற்றும் அவர்களின் சொந்த உணர்வுகளிலிருந்து விடுபடுவதற்கான பாதை அவர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்தபோது பிரம்மாவின் வார்த்தைகள் அவர்களுக்குள் எதிரொலித்தன. இந்த குணங்களை எப்போதும் புரிந்து கொள்ளும் மனிதன் எப்போதும் பாசுவுடன் தொடர்புடைய அனைவரிடமிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்வதில் வெற்றி பெறுகிறான். தனது மாண்புமிகு சீடர்கள் முன்னிலையில் உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாத ஒரு பண்பான நற்குணத்தின் தரத்தை உள்ளடக்கிய நல்லொழுக்கங்களை பிராமணர் விளக்கத் தொடங்கினார். மரியாதை மற்றும் பக்தியுடன் இந்த உன்னதமான பண்பு உள்ளடக்கிய ஏராளமான குணங்களை பற்றி அவர் பேசினார். இதில் மகிழ்ச்சி, திருப்தி, பழபுத்துவம், அறிவொளி, மகிழ்ச்சி, தாராள மனப்பான்மை, பயம் இல்லாதது, திருப்தி, நம்பிக்கை, மன்னிப்பு, தைரியம், அனைத்து உயிரினங்களிடமும் அகிம்சை, சமத்துவம், உண்மை, நேரடித்தன்மை, கோபம் இல்லாதது, தீமை மற்றும் தூய்மை ஆகியவை அடங்கும் நற்குணத்தை வரையறுக்கும் குணங்களை பற்றி
பிராமணர் தொடர்ந்து பேசுகையில் உலக பிணைப்புகளிலிருந்து விலகி இருப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். யோகா, அறிவு நடத்தை, சேவை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றை வீணாக கைவிட்டு கடமையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர் இந்த உலகத்திலும் அடுத்த உலகிலும் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார் என்று அவர் விளக்கினார். இந்த பாதையில் சமத்துவத்தில் ஆழமான உணர்வை வளர்க்க வேண்டும். அங்கு ஒருவர் அனைத்து உயிரினங்களையும் சமமான கண்ணுடன் ஆசைகள் அல்லது எதிர்பார்ப்புகளால் கட்டுப்படுத்தப்படாமல் ஆர்க்கிறாத நம்பிக்கை, அடக்கம், மன்னிப்பு, துறவு, தூய்மை மற்றும் அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கம் உள்ளிட்ட நன்மையின் நித்திய மதத்தை உள்ளடக்கிய ஏராளமான நல்லொழுக்கங்களை பிராமணர் பின்னர் விவரித்தார். ஒவ்வொரு செயலிலும் பணிவு, நல்ல நடத்தை மற்றும் நீதியின் முக்கியத்துவத்தையும் உலக பிழைப்புகளிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் அமைதியான மனதை வளர்ப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். நன்மையின் குணங்கள் குறித்த தனது சொற்பொழிவை அவர் முடித்தபோது, இந்த நல்லொழுக்கங்களை உள்ளடக்கியவர்கள் நீதியின்படி வாழ்ந்து வேதங்களின் ஞானத்தை கடைபிடிப்பவர்கள் புத்திசாலிகளாகவும் சரியான பார்வையை கொண்டவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் என்று பிராமணர் வலியுறுத்தினார். அவர்களின் பாவங்கள் தூக்கி எறியப்பட்டு துக்கத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள். அங்கு அவர்கள் தங்களுக்கு பல்வேறு உடல்களை உருவாக்க முடியும். பிராமணரின் வார்த்தைகள் கேட்போரின் ஆன்மாவுக்கு ஒரு தள்ளம் போல இருந்தன. அவை நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஊட்டின. சுய கட்டுப்பாடு, நுணுக்கம் மற்றும் தங்கள் மனதில் செயல்பாடுகள் மூலம் எல்லாவற்றையும் நிர்வகிக்கும் சக்தியை அடைந்தவர்கள் எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் திறன் கொண்ட உண்மையான கடவுள்களாக மாறினர். இந்த உயர்ந்த ஆன்மா கொண்டவர்கள் சொர்க்கத்தை அடைந்து எல்லாவற்றையும் தங்கள் இயல்பால் மாற்றியமைத்து அவர்கள் விரும்பும் எந்த பொருளையும் அனுபவிக்கிறார்கள். பிராமணர் தனது சொற்பொழிவை முடித்தவுடன் அவரது கேட்போர் மீது மரியாதையும் பிரமிப்பும் நிலவியது. மனித இருப்பின் இறுதி இயற்கை அடைவதே நன்மையின் குணங்களை பெறுவது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதன் விரைவான இன்பங்களுடன் இணைக்கப்படாமல் வாழ்க்கையை அனுபவிப்பது. எனவே புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் அவர்கள் பிராமணரின் வார்த்தைகளின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு சுய உணர்வை நோக்கிய தங்கள் சொந்த பாதையில் புறப்பட்டனர். இந்த வழியில் பிராமணரின் போதனைகள் சத்தியத்தை தேடுபவர்களின் தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவித்தன. நல்லொழுக்கம், இரக்கம் மற்றும் அமைதி கொண்ட வாழ்க்கைக்கான பாதையை ஒளிய செய்தன. அவரது மரபு வாழ்ந்தது உலகில் நற்குலத்தின் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றாகும். ஒரு ஒதுங்கிய சூழலில் பிரபஞ்சத்தின் நுணுக்கங்களை பற்றி பிராமணர் விளக்கத் தொடங்கினார். இருப்பை நிர்வகிக்கும் 3 அடிப்படை குணங்களை பற்றி அவர் பேசினார். நன்மை, பேரார்வம் மற்றும் இருள். இந்த குணங்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன, பிரிக்க முடியாதவை. ஒவ்வொன்றும் மற்றவர்களை ஒரு நுட்பமான சமநிலையில் பாதிக்கின்றன. அவர் பேசுகையில், இந்த குணங்கள் பல்வேறு உயிரினங்களில் வித்தியாசமாக வெளிப்படுகின்றன என்று பிராமணர் சுட்டிக்காட்டினார். விலங்குகள் போன்ற குறைந்த நிலைகளை கொண்ட உயிரினங்களில் இருள் மிக உயர்ந்தது. அதே நேரத்தில் ஆர்வம் மிதமாக உள்ளது மற்றும் நற்குணம் மிக குறைவு. மாறாக பிராமணர்களைப் போன்ற உயர்ந்த நிலைகளை கொண்ட உயிரினங்களில் நற்குணம் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. ஆர்வமும் இருளும் சிறிய அளவுகளில் உள்ளன. இந்த கருத்தை விளக்குவதற்கு பிராமணர் ஒரு ஒப்புமையை வரைந்தார். தீய செயல்களை செய்கிறவர்களுக்கு வானத்தில் உதிக்கும் சூரியன் பயத்தை தூண்டுவது போலவே அதன் வெப்பம் பயணிகளை தங்கள் பயணத்தில் துன்புறுத்துகிறது. அதேபோல் இந்த குணங்களும் ஒன்றோடொன்று செயல்படுகின்றன. சூரியன் நன்மையை குறிக்கிறது. அதன் ஒளி அனைத்தையும் ஒளிரச் செய்கிறது. அது கொண்டு வரும் வெப்பம் பேரார்வத்தின் வெளிப்பாடாகும். இது மாற்றத்தையும் இயக்குகிறது. நிழல்களை வீசும் அவ்வப்போது கிரகணம் இருளின் அடையாளமாகும். இதை அழிவை கொண்டு வர முடியும். பிராமணர் தனது சொற்பொழிவை தொடர்ந்தபோது, இந்த குணங்கள் உயிரினங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அவை நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் போன்ற ஒளிரும் உடல்கள் போன்ற உயிரற்ற பொருட்களிலும் உள்ளன. அவை பல்வேறு வழிகளில் செயல்படுகின்றன. இயற்கை உலகமும் கூட இந்த 3 கொள்கைகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இரு என்பது அசையாத பொருட்களில் வாழ்கிறது. பேரார்வம் நிலையான மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் நற்குணம் ஸ்திரத்தன்மையாக வெளிப்படுகிறது. பிராமணர் பின்னர் இருப்பின் சுழற்சி இயல்பை பற்றி பேசினார். அங்கு அனைத்து நிகழ்வுகளும் இந்த குலங்களின் வீழ்ச்சிக்கும் ஓட்டத்திற்கும் உட்பட்டவை. காலம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் 4 பருவங்கள்: முதல் பிறப்பு, வளர்ச்சி, சிதைவு மற்றும் மறுபிறப்பு,
சுழற்சிகள் வரை இந்த முத்தர்ப்பு கொள்கையால் பாதிக்கப்படுகிறது. அவர் தனது விளக்கத்தை முடித்தவுடன் பிரதான் என்று அழைக்கப்படும் இறுதி யதார்த்தம் கூட இந்த 3 குணங்களை கொண்டுள்ளது என்பதை பிராமணர் வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்தப்படாத நித்தியம் மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய சாராம்சம் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இருப்பினும் இது அனைத்து இருப்புகளும் எழுவதற்கான ஆதாரமாகும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள விரும்புவோர் முதலில் 3 குணங்களின் தன்மையையும் உலகில் அவற்றின் தொடர்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். விருதியில் பிரமனின் வார்த்தைகள் ஒரு ஆழமான செய்தியை வெளிப்படுத்தின. உண்மையான விடுதலை என்பது இந்த குணங்களை கடந்து செல்வதில் இல்லை, ஆனால் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவை வெளிப்படும்போது அவற்றை புரிந்து கொள்வதில் உள்ளது. நற்குணம், பேரார்வம் மற்றும் இருள் ஆகியவற்றில் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிப்பதன் மூலம் ஒருவர் பிரபஞ்சத்தை பற்றிய ஆழமான புரிதலை அடைந்து இறுதியில் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து சுதந்திரத்தை அடைய முடியும். தொடக்கத்தில் ஒன்றுமே இல்லை. படைப்பின் தீப்பொறியால் தீண்டப்படாத பிரபஞ்சம் தூங்கி கிடந்தது. வாழ்க்கையின் முதல் தூண்டுதல்கள் வெளிவரும் வரை காத்திருக்கும் காலம் தன்னைத்தானே நிறுத்தி வைத்தது போல் இருந்தது. பின்னர் இந்த வெளிப்படையான வெற்றிடத்திலிருந்து புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தின் சாராம்சத்தால் ஊக்கமளிக்கப்பட்ட ஒரு பெரிய ஆன்மா எழுந்தது. இந்த மலாத் அல்லது பெரிய ஆன்மா அனைத்து குணங்களின் ஆதாரமாகவும் அறிவு மற்றும் உணர்வின் நீரூற்றாகவும் இருந்தது. பிரபஞ்சம் வடிவம் பெறத் தொடங்கியதும் மாபெரும் ஆன்மா உயரமாக நின்றது. அதன் இருப்பை எல்லா பக்கங்களிலும் உணர்ந்தது. அதன் கைகளும் கால்களும் எல்லா திசைகளிலும் நின்று இருப்பின் கட்டமைப்பை தழுவது போல் தோன்றியது. படைப்பின் கிசுகிசுக்களை கேட்கும் காதுகள் அதன் பக்கங்களிலிருந்து முளைத்தன. பிரபஞ்சத்தின் இரகசியங்களில் குடித்தன. காற்று அதன் இருப்பின் இனிமையான வாசனையால் நிரம்பியது. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துளையிலும் மிதக்கும் வாசனை திசு சம்பு மற்றும் பல பெயர்களால் அறியப்பட்ட மாபெரும் ஆன்மா எல்லையே இல்லாத ஒரு ஆற்றலுடன் துடிக்கும் அனைத்து விஷயங்களின் மையத்திலும் நின்றது. இது புகழ், தைரியம் மற்றும் நினைவகத்தின் ஆதாரமாக இருந்தது. அதன் இயல்பை புரிந்து கொள்ள விரும்பியவர்களுக்கு இந்த பரிசுகளை வழங்கியது. மாபெரும் ஆத்மாவின் சக்தி எல்லையற்றது. நுண்ணறிவு, ஒளி மற்றும் செல்வத்தின் சிம்பொனி அது இருப்பின் ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. பிரபஞ்சம் தோன்றிய போது மாபெரும் ஆன்மா அதன் அனைத்து மகிமையிலும் தன்னை வெளிப்படுத்தியது. அது அனைத்திற்கும் ஆண்டவராக நின்றது. எந்த சிதைவும் அறியாத ஒரு பிரகாசத்துடன் பிரகாசித்தது. இந்த புரிதலின் தன்மையை புரிந்து கொண்டவர்கள் யதார்த்தத்தின் உண்மையான சாராம்சம் ஒரு சுடருக்கு அந்த பூச்சிகளைப் போல அதன் பிரகாசத்திற்கு ஈர்க்கப்பட்டனர். தியானம், யோகா மற்றும் நற்குணத்திற்கான பக்தியை பயிற்சி செய்தவர்கள் அவர்கள் தங்கள் புலன்களை அடக்கி கோபத்தை வென்றவர்கள் அறிவு மற்றும் ஞானத்தை கொண்டிருந்தனர். வினைப்பு மற்றும் அலங்காரத்திலிருந்து விடுபட்ட இந்த நபர்கள் மகத்தான ஆத்மாவின் புரிதலின் கண்ணோட்டத்தின் மூலம் உலரை பார்க்க தொடங்கினர். அவர்கள் பிரபஞ்சத்தை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உறவுகளின் வலையாக பார்த்தனர். ஒவ்வொரு இழையும் மகத்தான ஆத்மாவின் கையால் இருப்பின் துணியில் பின்னப்பட்டது. அவர்கள் ஆழமாக பார்த்தபோது அவர்களின் இதயங்கள் ஆச்சரியம் மற்றும் பிரமிப்பு உணர்வால் நிரம்பின. ஏனெனில் அவர்கள் உன்னதமானவரை பற்றிய ஒரு பார்வையை பெற்றனர். சுயமாக பிறந்த இறைவன் நுண்ணறிவின் இந்த தருணத்தில் இந்த தேர்வர்கள் தங்கள் சொந்த புரிதலின் எல்லைகளை தாண்டி மாபெரும் ஆத்மாவுடன் ஒன்றிணைந்து தற்காலிகமான மற்றும் நித்தியமான ஒரு சங்கமத்தில் இணைந்தனர். அந்த தருணத்தில் அவர்கள் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல, ஆனால் அதன் பிரமாண்டமான திரைச்சீலை ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்பதை அறிந்தனர். மேலும் அவர்கள் உலகிற்கு திரும்பிய போது அவர்களின் கண்கள் ஒரு புதிய ஒளியால் பிரகாசித்தன. ஏனென்றால் அவர்கள் புரிதல் கொண்ட அனைத்து நபர்களின் மிக உயர்ந்த இலக்கை பார்த்தனர். மாபெரும் ஆன்மா அந்த நாளிலிருந்து இந்த தனிநபர்கள் பிரபஞ்சத்துடன் இணக்கமாக வாழ்ந்தனர். அவர்களின் அடிச்சுவடுகள் மாபெரும் ஆத்மாவின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டன. அவர்கள் நீதியின் பாதையில் நடந்தனர். அவர்களின் இதயங்கள் இரக்கமும் அன்பும் நிறைந்தன. மேலும் அவர்கள் வாழ்க்கையில் பயணிக்கும்போது இந்திய ஞானத்தில் பண்டைய பாரம்பரியத்தில் பிராமணர் என்ற மதிப்புக்குரிய முனிவர் படைப்பின் மர்மங்களைப் பற்றி மரியாதையுடனும் பிரமிப்புடனும் பேசினார். அகங்காரம் என்று அழைக்கப்படும் மதத்தின் முதல் வெளிப்பாட்டை விவரிப்பதன் மூலம் அவர் தொடங்கினார். இந்த முதன்மையான ஆற்றல் நான் எண்களு வெடித்தது.
இது இரண்டாவது படைப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. பிராமணரின் வார்த்தைகள் காற்றில் சுழன்று கொண்டிருந்தபோது அவரது கேட்போர் தங்கள் முன் வெளிப்படும் கதையால் ஊடுருவினர். ஒவ்வொரு மூச்சுத்திணறல் சொற்றொடருடனும் பிரபஞ்சம் அதன் ரகசியங்களை இன்னும் வெளிக்கொணரும் காலத்தின் விடியலுக்கு தங்களை கொண்டு செல்வதை அவர்கள் உணர்ந்தனர். அகங்காரம் பிராமணர் அறிவித்தார், ஒரு சக்தி மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாகும். அதன் எல்லையற்ற மாற்றங்களிலிருந்து அவர்களை சுற்றியுள்ள வாழ்க்கையின் பன்முகத்தன்மை முளைத்தரு பிராமணர் தனது கண்களில் பிரகாசமான இந்த ஆதி ஆற்றலின் தெளிவான உருவத்தை வரைந்தார். இது தூய்மையான ஒளி என்று அவர் கூறினார். அவரது குரல் பயபக்தியுடன் நடுங்குகிறது. மேலும் அவர் நனவின் ஆதரவாளரும் ஆவார். பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பார்வையை கற்பனை செய்வது போல பிராமணர் அலங்காரத்தின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தினார். கடவுள்களையும் தெய்வங்களையும் மட்டுமல்ல, யதார்த்தத்தின் கட்டமைப்பையும் உருவாக்கிய படைப்பாளர் தெய்வமான பிரஜாபதி தான். பிராமணரின் வார்த்தைகள் தூபம் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஏற்போரின் இதயங்களை ஆற்றிய உணர்வால் நிரம்பின. இந்த நித்திய ஆற்றல் பூமி, வளிமண்டலம் மற்றும் வானம் ஆகிய 3 உலகங்களை எவ்வாறு உருவாக்கியது என்பதை பற்றி அவர் பேசினார். அவற்றிற்கு உயிர் மற்றும் உயிர்ச்சக்தியை ஊற்றினார். ஒவ்வொரு சொற்றொடருடனும் பிராமணர் தனது பார்வையாளர்களை மர்மத்திற்குள் ஆழமாக ஈர்த்தார். அவர்கள் படைப்பின் வாசலில் இருப்பது போல் அவர் தொடர்ந்து பேசுகையில், அகங்காரம் ஒரு படைப்பாளர் மட்டுமல்ல, ஒரு பராமரிப்பாளரும் கூட என்று பிராமணர் வெளிப்படுத்தினார். இது அனைத்து உயிரினங்களையும் உயிர்ப்பித்து வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சிகளில் அவர்களை வழிநடத்தும் சக்தியாகும். இது உணர்கிறது, நான் தான் இவை அனைத்தும். பிராமணர் உச்சரிக்கப்படுகிறார். அவரது குரல் ஒரு பிரார்த்தனை போன்றது. இது ஆன்மா தொடர்பான அறிவில் திருப்தி அடைந்த முனிவர்களுக்கு இருக்கும் நித்திய உலகம். இந்த புனிதமான தருணத்தில் பிராமணரின் கேட்போர் தங்களுக்குள் தங்கள் ஆன்மா அசைவதை உணர்ந்தனர். பிரபஞ்சத்தை உருவாக்கிய அதே நூலில் இருந்து நெய்யப்பட்ட ஒரு பெரிய திரைச்சீலை ஒரு பகுதியாக இருப்பதை அவர்கள் அறிந்தனர். பிராமணர் பேசுவதை முடித்தவுடன் அவரது வார்த்தைகள் விடியற்காலையில் மூடுபனி போல அமைதியாக கரைந்து அசைக்க முடியாத பிரமிப்பு மற்றும் மரியாதையை விட்டு சென்ற முனிவரின் வார்த்தைகள் அவர் அமைதியாக இருந்த நீண்ட காலத்திற்கு பிறகும் அவரது கேட்போரின் இதயங்களில் நீடித்தன. அவர்கள் ஒவ்வொரு உயிரினத்திலும் துடிக்கும் அகங்காரம் அந்த ஆதி ஆற்றல் கொண்ட ஒரு உலகில் ஒரு பகுதியாக இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் தனித்துவமான சாரத்தை ஊற்றி நனவை தூண்டிய தீப்பொறி இது. அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பிய போது பிராமணரின் கதை ஒரு மென்மையான காற்று போல அவர்களுடன் இருந்தது. இருப்பின் மையத்தில் உள்ள நித்திய அனைத்தையும் உள்ளடக்கிய சக்தியை நினைவூட்டுகிறது. அகங்காரம் உச்சத்தில் இருந்த இந்த உலகில் ஒவ்வொரு உயிரினமும் இணைக்கப்பட்டிருந்தது. மிகச்சிறிய பூச்சி முதல் பரந்த விரிவாக்கமாக. ஆரம்பத்தில் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றி பிராமணர் பேசினார். அகங்காரமே படைப்பின் ஆதாரம் என்றும், அதிலிருந்து பூமி, காற்று, இதழினி மற்றும் ஒளி ஆகிய 5 பெரிய கூறுகள் வெளிப்பட்டன என்றும் அவர் கூறினார். இந்த கூறுகள் தான் நாம் அனுபவிக்கும் உலகின் கட்டுமான தொகுதிகள். ஆனால் அவைதான் யதார்த்தத்தை பற்றிய நமது பார்வையில் நம்மை ஏமாற்றுகின்றன. படைப்பு மற்றும் அழிவின் ஒவ்வொரு சுழற்சியின் முடிவிலும் கூறுகள் கரைவதால் அனைத்து உயிரினங்களும் ஆழ்ந்த பயத்தை உணர்கின்றன. குழந்தைகள் வளர்ந்து தங்கள் தாயின் கருப்பையில் திரும்புவதைப் போலவே இருக்கும் அனைத்தும் இறுதியில் அதன் மூலத்திற்கு குறைக்கப்படும் சக்தி வாய்ந்த நினைவுகளை கொண்ட புத்திசாலிகள் இந்த சுழற்சியில் தங்களை இழக்க மாட்டார்கள். ஒலி, தொடுதல், நிறம், சுவை மற்றும் வாசனை ஆகியவை வெறுமனே கூறுகளின் விளைவுகள், விரைவான மற்றும் மாயை என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். 5 பெரிய கூறுகள் நமது புலன்களுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பிராமணர் விளக்கினார். ஒலியை பெறும்போது விண்வெளி, காதுடன் தொடர்புடையது. பொருள்களை தொடும்போது காற்று தோலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நிறத்தை உணரும்போது ஒளி கண்ணுடன் தொடர்புடையது. சுவை அனுபவிக்கும் போது நீர் நாக்குடன் பிணைக்கப்பட்டுள்ளது. வாசனையை கண்டறியும் போது பூமி மூக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. படைப்பின் இயல்பை நாம் ஆழமாக ஆராயும் போது அகங்காரத்திலிருந்து எழும் 11 உறுப்புகளை பிராமணர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவற்றில் நமது புலன்கள், காது, தோல், கண்கள், நாக்கு
மற்றும் மூக்கு, நமது கைகால்கள், 2 கால்கள், 2 கைகள், கீழ் குழாய், தலைமுறையின் உறுப்பு மற்றும் பேச்சு ஆகியவை அடங்கும். இவற்றில் காதில் தொடங்கும் 5 அறிவுடன் தொடர்புடையவை, மீதமுள்ளவை செயலுடன் தொடர்புடையவை. அறிவு மற்றும் செயல் இரண்டின் ஒரு பகுதியாக மனம் கருதப்படுகிறது, ஏனெனில் அது நமக்கும் வெளி உலகிற்கும் இடையில் நகர்கிறது. புரிதல் அல்லது புத்திசாலித்தனம் என்பது 12வது உறுப்பு. இது நமது 6 புலன்களை செயல்பட தூண்டுகிறது. அனைத்து உலக வாழ்க்கையில் ஆதாரமான அகங்காரம் சுய உணர்வுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் பிராமணர் விளக்குகிறார். தாம் பல்வேறு வழிகளில் பிறக்கிறோம். சில முட்டைகளிலிருந்து வெளிவருகின்றன, மற்றவை பூமியில் ஊடுருவும் கிருமிகளிலிருந்து பிறக்கின்றன. சில அழுக்கிலிருந்து பிறக்கின்றன, மற்றவை கருப்பையில் உருவாகின்றன. இந்த பிறப்பு முறைகள் 4 மடங்கு மற்றும் படைப்பின் பன்முகத்தன்மை பிரதிபலிக்கின்றன. வானத்தில் வாழும் தாண்ட உயிரினங்களையும் அவற்றின் மார்பகங்களில் ஊர்ந்து செல்வதையும் பிராமணர் விவரிக்கிறார். நாம் செயலின் தன்மையை ஆராயும் போது பல்வேறு வகையான தியாகங்களில் செய்யப்படும் பரிசுகள் மற்றும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கற்றுக் கொடுக்கும் கடமை பற்றி பிராமணர் நமக்கு கற்பிக்கிறார். இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்வது எப்படி யோகம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை பெறுகிறது என்பதை அவர் விளக்குகிறார். இந்த அறிவை புரிந்து கொள்ளும் கற்றறிந்த மனிதர்கள் தங்கள் புலன்கள், பொருள்கள் மற்றும் பெரிய கூறுகளை தங்களுக்குள் ஒன்றிணைக்கிறார்கள். இறுதியில் பிராமணர் நம்முடன் துறப்பதற்கான பாதையை பகிர்ந்து கொள்கிறார். நாம் புலன்களை வெறும் புலன்களாக கருத வேண்டும், பிணைப்பிலிருந்து விடுபட்டு தனியாக வாழ வேண்டும், வேறுபாடுகளை அங்கீகரிக்கக்கூடாது, நமக்குள் பிராமண உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நடத்தை மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுதலையையும் தருகிறது. படைப்பு மண்டலத்தில் ஒவ்வொன்றும் அதன் சொந்த தனித்துவமான பண்புகள் மற்றும் குணங்களை கொண்ட பரந்த அளவிலான நிறுவனங்கள் இருந்தன. ஒரு புத்திசாலி முனிவரான பிராமணர் அவற்றின் தனித்துவமான பண்புகளை எடுத்துரைத்து இந்த நிறுவனங்களை கணக்கிடத் தொடங்கினார். மனிதர்களிடையே அரச சத்திரியர் நடுத்தர தரத்தை கொண்டவர் என்று அவர் கூறினார். அவர் ஒரு கணம் நிறுத்தி பின்னர் தொடர்ந்தார். வாகனங்களில் யானை இன்ன வேறுபாட்டை கொண்டுள்ளது. காட்டில் வசிப்பவர்களிடையே சிங்கம் மேலாதிக்கம் செலுத்துகிறது. மேலும் அனைத்து தியாக விலங்குகளிலும் செம்மை ஆடுகள் தனித்து நிற்கின்றன. அவர் பேசுகையில் அவரது கண்கள் இயற்கை உலகத்தை நோக்கி அலைந்து திரிந்தன. மரங்களில் முதன்மையானவை நெக்கோதா, ஜாம்பு, பிப்பரா, சல்மாலி மற்றும் சின்சாவா மரங்கள் என்று அவர் அறிவித்தார். மலைகளில் இமாவ, பாட்டிபத்ரா, சஜா, விந்திய, திவிடாவ, சேதா, நீலா, பாசா, போஸ்தாவ, குருசந்தா, மகேந்திரா மற்றும் மலாயவர் ஆகியவை மிக உயர்ந்த தவறங்களை கொண்டுள்ளன. பிராமணனின் பார்வை பின்னர் வான மண்டலத்திற்கு மாறியது. சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் ஏவன் என்று அவர் அறிவித்தார். அதே நேரத்தில் சந்திரமாஸ் அனைத்து விண்மீன் குழுக்களையும் ஆட்சி செய்கிறார். அவர் தொடர்ந்து அந்தந்த களங்களில் ஆதிக்கம் செலுத்திய பல்வேறு நிறுவனங்களை பட்டியலிட்டார். பிதிரிகளின் இறைவன் யமன், நதிகளில் ஆட்சியாளர், பெருங்கடல், நீரின் மன்னர் வருணன், மருதர்களின் மன்னர் இந்திரன் மற்றும் கூறுகளின் நித்திய இறைவன். அதிகார் பேசும்போது அவரது வார்த்தைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை இந்த பல்வேறு அமைப்புகளுக்கு இடையிலான சிக்கலான உறவுகளை வெளிப்படுத்துகின்றன. தியாகம் என்பது அனைத்து ஆரம்ப சடங்குகளிலும் முதன்மையானது என்று அவர் கூறினார். மகாவ தெய்வங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. உலகையை ஆட்சி செய்த பல பிரபுக்கள் மற்றும் ஆட்சியாளர்களை அவர் தொடர்ந்து கணக்கிடுகையில் பிராமணரின் குரல் மென்மையாக வளர்ந்தது. இறுதியாக மற்றவர்களுக்கு மேல் நின்ற 2 உருவங்கள் மீது அவரது கண்கள் இழைத்தன. பிரஜாபதி அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் என்று அவர் அறிவித்தார். நான் பிரமனால் நிறைந்தவன், உயிரினங்களில் முதன்மையானவன். பிராமணரின் வார்த்தைகள் விஷ்ணுவை பற்றி பேசும்போது மரியாதையில் உணர்வை பெற்றன. பிராமணால் நிரப்பப்பட்ட பெரிய கடவுளும் அனைத்திற்கும் மேலாக அரசர்களின் ராஜாவும் அவர் தான் ஆட்சியாளர், படைப்பாளர், உருவாக்கப்படாத கரி என்று பிராமணர் அறிவித்தார். முனிவர் ஒரு கணம் நிறுத்தி பார்வதி என்றும் அழைக்கப்படும் மகேஸ்வரி தேவியை பற்றி தொடர்ந்து பேசினார். அவர் தங்கள் விருப்பங்களை பின்பற்றுபவர்களால் மதிக்கப்பட்டார். அவர் அப்சராக்கள், மிகுந்த பிரகாசமுள்ள பெண் உயிரினங்கள் மற்றும்
வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புடைய பல்வேறு உருவங்களைப் பற்றி பேசினார். அவர் தனது கணக்கீட்டை முடித்தபோது பிராமணர் தனது கேட்பவர்களிடம் திரும்பி முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை வழங்கினார். மன்னர்கள் பக்தியை பெற விரும்புகிறார்கள் என்று அவர் கூறினார். பிராமணர்கள் பக்திக்கு வழிவகுக்கிறார்கள். ஒரு அமைதியான காட்டின் நடுவே பிரம்மா ஒரு கல்பீடத்தின் மீது குறுக்கு காருடன் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி மெல்லிய இலைகளின் சலசலப்பும் பறவைகளின் மென்மையான கிளர்ச்சியும் இருந்தன. அவர் மென்மையான மற்றும் ஆழமான தொனியில் பேசத் தொடங்கியபோது அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. இப்போது நான் பிரபஞ்சத்தின் பரசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று அவர் கூறினார். ஒரு மென்மையான காற்று போல காட்டின் குறுக்கே சுமந்து செல்லும் அவரது குரல் முதலில் பகல், அதைத் தொடர்ந்து இரவு ஒளிரும். பகல்கள் இருளுக்கு முன் வந்தன. விண்மீன் குழுக்கள் சிறுவனா அவர்களின் முதலடையாளமாக வெளிப்பட்டன. அதே நேரத்தில் பருவங்கள் குளிர்காலத்தின் குளிர்ச்சியுடன் படங்கின. பிரம்மா பேசுகையில் காட்டில் உயிரினங்கள் சாய்வது போல் தோன்றியது. அவற்றின் காதுகள் மிகுந்த கவலத்தை ஈர்த்தன. பூமியே அனைத்து வாசலைகளுக்கும் ஆதாரம் என்று அவர் தொடர்ந்தார். நீர் அனைத்து சுவைகளின் சாராம்சம் சூரிய ஒளி வண்ணங்களை பெற்றெடுக்கிறது. அதே நேரத்தில் காற்று நமக்குள் உணர்ச்சிகளை தூண்டுகிறது. விண்வெளி அல்லது இதர் ஒளியின் தோற்றம். பிரம்மாவின் வார்த்தைகள் காட்டில் எதிரொலித்த போது ஸ்வேதகேது என்ற இளம் மாணவர் கவனமாக கேட்டார். அவர் எப்போதும் பிரபஞ்சத்தின் மர்மங்களால் ஈர்க்கப்பட்டார். மேலும் பெரிய முனிவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தார். பிரம்மாவின் பார்வை ஸ்வேதகேதுவை நோக்கி திரும்பியது. அவர் தெரிந்தே புன்னகைத்தார். சூரியனே ஒளியூட்டப்பட்ட உடல்களில் முதன்மையானவன் என்று அவர் கூறினார். நெருப்பு நமது இருப்பை தூண்டும் முதன்மையான உறுப்பு. சாவித்திரி அறிவின் அடித்தளம். பிரஜாபதி உயர்ந்த தெய்வமாக இருக்கிறார். பிரம்மா பேசுகையில் அவரது வார்த்தைகள் படைப்பு மற்றும் அழிவுக்கு ஒரு திரைச்சீலை வரைந்தன. ஓம் என்ற சொல் வேதங்களின் சாராம்சம் என்று அவர் கூறினார். பிராணன் அனைத்து உயிரினங்களிலும் பாயும் உயிரை கொடுக்கும். காற்று காயத்தீ மீட்ட அனைத்திலும் மிகவும் புனிதமானது. அதே நேரத்தில் ஆடு அனைத்து தியாகர விலங்குகளையும் முதன்மையானது. பிரம்மா பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தியதால் சேதரேதுவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிவடைந்தன. 7 முறை பிறந்தவை மனித பரிணாம வளர்ச்சியின் உச்சம் என்று அவர் கூறினார். பருந்து அனைத்து பறவைகளிலும் முதலாவதாக பறக்கிறது. நெருப்பின் மீது தெளிவான வெண்ணெய் ஊற்றுவது தியாகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. மேலும் பாம்பு அழைத்து ஊர்வனவற்றில் முதலாவதாக இருக்கிறது. பிரம்மாவின் வார்த்தைகள் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அவரது மனம் புரிதலுடன் விரிவடைவதை ஸ்வேதகேது உணர்ந்தார். பிரபஞ்சத்தை உண்டாக இணைக்கும் படைப்பு மற்றும் அழிவின் சிக்கலான வலையை அவர் கண்டார். பிரம்மா கூறினார், அனைத்து யுகங்களிலும் முதலாக கிருதாவும் அனைத்து உலோகங்களிலும் மிகவும் விலைமதிப்பற்ற தங்கமும் உள்ளன. பாலி அனைத்து தாவரங்களிலும் முதன்மையானது. அதே நேரத்தில் உணவு அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவையாகும். வாழ்க்கையின் சாராம்சமான நீர் அனைத்து உயிரினங்களிலும் ஆகிறது. சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது பிரம்மாவின் வார்த்தைகள் முழுவட்டமாக வந்தன. வெளிப்படுத்தப்படாதது எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாகவும் முடிவாகவும் இருக்கிறது என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு மென்மையான அமைதி போல காற்றை சுமந்து செல்கிறது. வாழ்க்கையின் பரந்த விரிவாக்கத்தில் ஒரு கம்பியமான சக்கரம் சுழல்கிறது. அதன் இயக்கம் நேரம் மற்றும் இடத்தின் விதிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. வாழ்க்கையின் சக்கரம் ஒரு சிக்கலான உருவம். இது ஒரு வளமான திரைச்சிலைக்குள் நூல்களைப் போல ஒன்றோடொன்று பிணைந்திருக்கும் பல கூறுகளை உள்ளடக்கியது. அதன் வலிமை புரிதலில் உள்ளது. அதை நேராக வைத்திருக்கும் கம்பம் மனது புலன்கள் அதன் பிணைப்புகளை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் 5 பெரிய கூறுகள் பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் இதர் அதன் கவசமாக செயல்படுகின்றன. வீடு அதன் அனைத்து மகிழ்ச்சிகள் மற்றும் துக்கங்களுடன் அதன் சுற்றளவை உருவாக்குகிறது. சக்கரம் சுழலும் போது அது சீரழிவு மற்றும் துக்கத்தால் சூழப்பட்டுள்ளது. அதன் உடல் நோய்கள் மற்றும் பேரழிவுகளால் சிறந்துள்ளது. அதன் சுழற்சிகள் இரவும் பகலும் கடந்து செல்வதை குறிக்கின்றன. ஒவ்வொரு சுழற்சியும் புதிய சவால்களையும் அனுபவங்களையும் கொண்டு வருகின்றனர்.
சக்கரம் வெப்பம் மற்றும் குளிர், இன்பம் மற்றும் வலி ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு கற்பிலத்தவரின் முனையில் தீப்பொறிகளைப் போல அதன் மூட்டுகளை தூண்டுகிறது. பசி மற்றும் தாகம் அதை இழுக்க நகங்களாக செயல்படுகின்றன. அதே நேரத்தில் சூரிய ஒளி மற்றும் நிழல் அதன் பாதையில் தடைகளை உருவாக்குகின்றன. அதன் கொந்தளிப்பு இருந்தபோதிலும் சக்கரம் எப்போதும் சுழல்கிறது. நனவு இல்லாதது, ஆனால் கால சுழற்சிகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இது மாதங்கள் மற்றும் அரை மாதங்களால் அளவிடப்படுகிறது. ஒவ்வொரு கடந்து செல்லும் தருணத்திலும் அதன் வேகம் மாறுகிறது. சக்கரத்தின் இயக்கம் தவம் மற்றும் சபதங்களால் பாதிக்கப்படுகிறது. இது அதை ஒன்றாக இணைக்கும் சேராக செயல்படுகிறது. ஆர்வத்தின் சக்தி அதை முன்னோக்கி செலுத்துகிறது. அதே நேரத்தில் பெரும் அகங்காரம் அதன் பாதையில் ஒரு ஒளியை பிரகாசிக்கிறது. நிறைவேறாத ஆசைகளால் ஏற்படும் வேதனைகள் அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் சங்கிலிகளைப் போல அதை சுற்றி பிணைக்கின்ற சக்கரம் துக்கம் மற்றும் அழிவுக்கு மத்தியில் சுழல்கிறது. இருப்பினும் இரக்கம், மன்னிப்பு மற்றும் பற்றாக்குறை ஆகியவற்றின் புலன்களால் நிலைநிறுத்தப்படுகிறது. இது செயல்கள் மற்றும் செயற்கருவிகளால் வகைப்படுத்தப்படுகிறது. அதன் அளவு மற்றும் நோக்கம் பிரபஞ்சத்தைப் போலவே வரம்பற்றது. புத்திசாலித்தனமும் ஆசையும் அதை நிலையற்றதாக ஆக்குகின்றன. அதே நேரத்தில் வண்ணமயமான அறியாமை குழப்பத்தை உருவாக்குகிறது. சக்கரம் திரும்பும்போது அது பயம் மற்றும் மாயால் கலந்து கொள்கிறது. இது அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. இது மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் நோக்கி நகர்கிறது, ஆனால் கோபத்தையும் அழிவையும் நோக்கி நகர்கிறது. மடம் முதல் மொத்த கூறுகள் வரை உள்ளவைகளால் ஆனது. இது இடைவிடாத உற்பத்தி மற்றும் அழிவால் வகைப்படுத்தப்படுகிறது. அதன் வேகம் மனதின் வேகத்தை போன்றது. இது அதன் எல்லையாக செயல்படுகிறது. ஞானமுள்ள முனிவர்கள் வாழ்க்கையின் இந்த சக்கரத்தை அது என்னவென்று அங்கீகரிக்கிறார். ஒரு ஜோடி எதிர்பொருளுடன் தொடர்புடைய ஒரு சிக்கலான உருவம், நனவு இல்லாதது. நமது பிணைப்புகளை தள்ளி நமது ஆசைகளை சுருக்கவும் நமது தூண்டுதல்களை சரிபார்க்கவும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இல்ல சக்கரத்தின் இயக்கத்தையும் நிறுத்தத்தையும் புரிந்து கொள்ளும் மனிதன் எல்லா உயிரினங்களிடையேயும் ஒருபோதும் ஏமாற்றப்படுவதில்லை. அத்தகைய ஒரு தனிநபருக்கு தோற்றங்கள் மற்றும் ஜோடி எதிர்ப்புறிலிருந்து விடுபட்டு அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மிக உயர்ந்த குறிக்கோள் அடையக்கூடியது. 4 வாழ்க்கை முறைகள் வீட்டுக்காரர், பிரம்மச்சாரின் துறவி மற்றும் துறவி வீட்டுக்காரரின் முறையை தங்கள் அடித்தளமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த உலகில் எந்த விதிகள் விதிக்கப்பட்டாலும் அதன் கடைப்பிடிப்பு நன்மை பயக்கும்பற்றறிந்த பிராமணர் தூய்மையான இதயத்துடன் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த ஒரு தொலைதூர நிலத்தில் பிராமணன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். பண்டைய வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுய உணர்தல் பாதையை பின்பற்றுவதில் அவர் உறுதியாக இருந்தார். ஞானத்தை அடைவதற்கான எரியும் விருப்பத்துடன் பிராமணன் தன்னை ஒரு பிரம்மச்சாரியின் கடுமையான வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தார். அவர் தனது நாட்களை புனித நூல்களை மிகுந்த அர்ப்பணிப்புடன் படித்து பிரபஞ்சத்தின் இரகசியங்களை கொண்ட அறிவின் பக்கங்களில் ஊற்றினார். அவரது மனம் ஒரு கடப்பாசி போன்றது. ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு சொற்றொடரையும், ஒவ்வொரு கருத்தையும் ஊற வைத்தது. அவர் பெரும்பாலும் மணிக்கணக்கில் அமைதியாக அமர்ந்திருப்பார். சிந்தனையில் தொலைந்து போனார். ஏனெனில் அவர் இருப்பில் மர்மங்களை புரிந்து கொள்ள முயன்றார். அவர் தனது பயணத்தில் முன்னேறும் போது பிராமணரின் உடல் தோற்றம் மாறத் தொடங்கியது. அவர் தனது தலையில் கட்டப்பட்ட பூட்டுகளை வளர்த்து கொண்டார். இது அவரது ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளமாக மாறியது. அவரது ஆடைகள் ஏழ்மையானவை மற்றும் கரடுமுரடானவை, நிழல் அல்லது பருத்தியால் செய்யப்பட்டவை. அவற்றை அவர் பணிவுடனும் தனித்துவத்துடனும் அணிந்தார். விவா அல்லது பலாசா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கைப்பிடி எப்போதும் அவரது பக்கத்திலேயே இருந்தது. இது பாதையில் அவரது அர்ப்பணிப்பை நினைவூட்டுவதாக இருந்தது. பிராமணரின் உணவு முக்கியமாக பிச்சைக்காரர்கள் செய்யும் போது அவர் சேகரிக்கும் பிச்சை உணவை கொண்டிருந்தது. பரிசுகளை பெறுவதில் அவர் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டார். எதுவும் வராவிட்டார் அவர் மனச்சோர்வடைய மாட்டார். ஆன்மீக விடுதலையை அடைவதில் மட்டுமே அவரது மனம் கவனம் செலுத்தியது. மேலும் பொருள் உடைமைகள் மீதான பிணைப்பு
அவரது முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பருவங்கள் மாறும்போது பிராமணரின் வாழ்க்கை முறை அதற்கேற்ப மாறியது. கோடையில் அவர் காடுகள், மலைகள் அல்லது மரங்களில் கீழ் அடைக்கலம் தேடி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வார். அவர் ஒருபோதும் ஒரே இடத்தில் அதிக நேரம் தங்க மாட்டார், இல்லையெனில் அவர் அதனுடன் இணைந்திருப்பார். அவரது பாதை சூரியனால் வழிநடத்தப்பட்டது. இது அவரது வழியை ஒளி செய்தது மற்றும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நினைவூட்டியது. பிராமணனின் நாட்கள் எளிமையான ஆனால் ஆழமான பக்தி செயல்களால் நிரம்பியிருந்தன. அவர் தூய்மையான தண்ணீரில் நீராடுவார், அசுத்தங்களை கழுவுவார், தனது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவார். அவர் தெய்வங்களுக்கு காணிக்கைகளை வழங்குவார், புனித நெருப்பின் மீது வணக்கங்களை ஊற்றுவார், அவர்களின் ஆசீர்வாதங்களை நடுவார். அவரது புலன்கள் அடக்கப்பட்டன. அவர் உலகத்திலிருந்து பிரிந்த நிலையில் வாழ்ந்தார். காட்டில் அலைந்து திரிந்தபோது பிராமணனின் இதயம் அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கத்தால் நிரம்பியது. அவர் ஒவ்வொரு உயிரினத்திலும் தன்னை கண்டார். மேலும் அவரது செயல்கள் தீங்கு விளைவிக்காத கொள்கையால் வழிநடத்தப்பட்டன. அவர் ஒருபோதும் செல்வம் அல்லது உடைமைகளை குறிக்க மாட்டார். தங்கம் அல்லது பிற பொருள் செல்வங்களை அவர் விரும்ப மாட்டார். ஞானத்தை அடைவதே அவரது ஒரே ஆசை. மேலும் உலக ஆசைகளிலிருந்து பிரிந்து செல்வதன் மூலம் மட்டுமே உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மனின் வாழ்க்கை ஆன்மீக ஒழுக்கத்தில் சக்திக்கு ஒரு சான்றாக மாறியது. அவர் மனத்தாழ்மையுடனும் மரியாதையுடனும் பாதையில் நடந்து உள்ளேயும் வெளியேயும் வழிகாட்டுதல்களை நாடினார். அவரது இதயம் தூய்மையாக இருந்தது, அவரது மனம் தெளிவானது. அவரது செயல்கள் உண்மை, எளிமை மற்றும் திறக்கல் ஆகியவற்றின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டன. எனவே அவர் தனது பயணத்தை தொடர்ந்தார், சுய உணர்த்தலின் இறுதி இலக்கை அடைவதற்கு இன்னும் நெருக்கமாக இருந்தார். பண்டைய ஞானத்தின் கிசுகிசுக்களால் காற்று நிரம்பியிருந்த ஒரு தொலைதூர நாட்டில் பிராமணர் என்ற மதிப்பிற்குரிய முனிவர் சிந்தனையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் பேசத் தொடங்கியதும் அவரது கண்கள் பல நூற்றாண்டுகளின் எடையை வைத்திருப்பது போல் தோன்றியது. அவரது குரல் ஒரு பிரார்த்தனை போல மென்மையான காற்றை எடுத்துச் சென்றது. சத்தியத்தின் முக்காடு துளைத்த மூதாதையர்கள் புறவரம் தான் தவம் என்று பிரகடனம் செய்தனர். இந்த பாதையின் மூலம்தான் ஒருவர் மிக உயர்ந்த அறிவை அடைகிறார். ஏனென்றால் அது தற்காலிகத்தையும் உலகத்தையும் விட்டுவிடுவதன் மூலம் மட்டுமே நாம் நித்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். பிராமணர் பேசியது போல் அவரது வார்த்தைகள் அர்த்தத்தின் திரைச்சிலை நெசவு செய்தன. கேட்பவரை அதன் இலக்கை நோக்கி பாயும் நதியைப் போல ஈர்த்தன. நமக்கு முன் இந்த பாதையில் நடந்தவர்கள்தான் பிராமண சாம்ராஜ்யத்திற்குள் வாழ்ந்தவர்கள். அங்கு அறிவு என்பது வெறும் புரிதல் அல்ல, ஆனால் ஒவ்வொரு உயிரிழவிலும் ஊடுருவி செல்லும் ஒரு உயிருள்ள சுவாசிக்கும் உயிரினம். அவர்கள் எதிர்ச்சோடிகளை தாண்டி அட்டை தன்மையின் தோலை அதன் பழைய சுயத்தை மெதுவாக்குவதைப் போல உதறிவிட்டன. இந்த முனிவர்கள் ஞானத்தின் உருவகமாக இருந்தனர். அவர்களின் மனங்கள் ஆர்வம் மற்றும் இருளின் சுமைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அவர்களின் கண்கள் பிராமணரைப் போலவே ஒளியால் பிரகாசித்தன. மகிழ்ச்சியும் அமைதியும் உள்ள பாதையை ஒத்த பரம பதவானை நோக்கிய பாதை ஒளிர செய்தன. பிராமணரின் வார்த்தைகள் காற்றில் நடனமாடிய போது ஒரு இளம் தேடுபவர் கவனமாக கேட்டார். அவர் இந்த பாதையை பற்றி கேள்விப்பட்டிருந்தார், ஆனால் அதை ஒருபோதும் நடக்கத் துணியவில்லை. இப்போது அவர் முனிவரின் காலடியில் அமர்ந்தபோது அவர்களின் அடிச்சோடுகளை பின்பற்ற ஒரு தீராத பசியை உணர்ந்தார். பிராமணனின் கண்கள் அவர் வழியாக அவரது ஆன்மாவின் ஆழத்திற்குள் பார்ப்பது போல் தோன்றியது. சங்கமம் மற்றும் பிரிவினை மற்றும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை ஆகியவற்றை பார்க்கும் கற்றறிந்த மனிதர் துயரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்று அவர் கூறினார். இது ஒரு தத்துவ கருத்து மட்டுமல்ல, அனுபவிக்கக்கூடிய ஒரு உயிருள்ள யதார்த்தம் என்பதை உணர்ந்த தேடுபவர் தனது முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை ஓடுவதை உணர்ந்தார். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் நிலப்பரப்பின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது பிராமணரின் வார்த்தைகள் மிகவும் ஆசிரமாறிவிட்டன. எதையும் ஒருபோதும் விரும்பாதவன், எதையும் வெறுக்காதவன் இந்த உலகில் வாழ்ந்தாலும் கூட பிராமணருடன் ஒருங்கிணைக்க தகுதியுடையவன் என்று அவர் கூறினார். பிரபஞ்சத்தின் பரந்த தன்மைக்கு இடமளிக்கும் வகையில் தனது இதயம் விவடைவதைப் போல தேடுபவர் உணர்ந்தார்.
அந்த தருணத்தில் பிராமணனின் வார்த்தைகள் ஒரு மந்திரமாக மாறியது. தேடுபவரின் மனதின் அறைகளில் எதிரொலிக்கிறது. அனைத்து செயல்களையும் கைவிட்டு அவர் மீண்டும் கூறினார், நல்லதோ கெட்டதோ குளங்களிலிருந்து வளர்ந்தது. உண்மை மற்றும் பொய் இரண்டையும் கைவிட்டு ஒரு உயிரினம் விடுவிக்கப்படுகிறது. தன்னை உலகத்துடன் பிணைத்திர சங்கிலிகள் உடைக்கப்படுவதைப் போல விடுதலை உணர்வு தன்னை கழுவுவதை தேடுபவர் உணர்ந்தார். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கிய போது பிராமணரின் வார்த்தைகள் முழுவட்டமாக வந்தன. எல்லா உயிரினங்களுக்கும் ஆதரவளிக்கும் பிராமணனின் நித்திய மரம் என்று அவர் கூறினார். பண்டைய ஞானத்தில் சிசுக்களால் சூழப்பட்ட ஒரு புனித தோப்பில் பிரபஞ்சத்தின் மர்மங்களை பற்றி விவாதிக்க பிராமணர்களின் ஒரு குழு கூடியது. அவர்களின் உரையாடல் பிரமன் என்ற கருத்தை சுற்றி வந்தது. இது அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் இறுதி உண்மை. அவர்களில் சில பிரமனை ஒரு கம்பீரமான மரம் என்று கருதினர். அதன் கிளைகள் வானங்களை நோக்கி நீண்டு அதன் வேர்கள் பூமியின் ஆழத்திற்குள் ஆழமாக இருந்தன. மற்றவர்கள் அதை ஒரு பரந்த காடு உயிர்களால் நிரம்பிய மற்றும் மறைக்கப்பட்ட அதிசயங்கள் நிறைந்ததாக பார்த்தனர். எவ்வாறாயினும் ஒரு சிலர் பிரம்மத்தை வெளிப்படுத்த முடியாதவர், மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர், ஆனால் முரண்பாடாக அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டவர் என்றும் நம்பினர். இந்த வெளிப்படுத்தப்படாத யதார்த்தமே இருப்பிலுள்ள அனைத்திற்கும் ஆதாரம் என்று அவர்கள் முன்மொழிந்தனர். இது அனைத்து நிகழ்வுகளையும் மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் முள்ளாளுகிறது. இந்த கருத்துக்களை அவர்கள் சிந்திக்கும்போது அவர்களில் ஒருவர் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தார். ஒரு நபரின் வாழ்க்கை முடிவுக்கு வரும்போது என்ன நடக்கும்? அவரின் ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியுடன் பிணைக்கப்பட்டுள்ளதா, அல்லது அது இந்த மரண சுருளை மீற முடியுமா? ஒரு புத்திசாலி பிராமணர் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முன்வந்தார். மரணத்தின் போதும் சமத்துவத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசினார். ஒரு மூச்சு எடுக்கும் நேரத்திற்கு சமமான ஒரு குறுகிய களம் மட்டுமே அமைதியான மனதை ஒருவர் பராமரிக்க முடிந்தால் அவர்கள் தங்கள் உண்மையான சுயத்துடன் ஒன்றிணைந்து அழியாமையை அடைய முடியும். இது அவர் விளக்கினார். பிராணாயாமம் பயிற்சி மூலமடையப்பட்டது. இது வாழ்க்கை சுவாசங்களை கட்டுப்படுத்தும் ஒரு நுட்பமாகும். இது தனிநபரை விருப்பப்படி கட்டுப்படுத்த அனுமதித்தது. பிராமணர்கள் கவனமாக கேட்டபோது ஞானி நற்குணத்தின் தர்மம் இயல்பை தொடர்ந்து விளக்கினார். அவர் அதை வெளிப்படுத்தப்படாததிலிருந்து எழும் குணம் என்றும் ஒரு நபரை அழியாமைக்கு தகுதியானவர் என்றும் விவரித்தார். இந்த குணத்தை கொண்டவர்கள் நற்குணத்துடன் பழகுவதாக கூறப்படுகிறார்கள். மேலும் தர்மத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று பிரகடனப்படுத்தி அதன் நல்லொழுக்கங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். அனுமானத்தின் மூலம் புருஷர் உயர்ந்த சுயம் நற்குணத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தனர். ஞானமுள்ள பிராமணர் பின்னர் புருஷனுக்கும் இயற்கைக்கும் பெருகிருதி இடையிலான உறவை நோக்கி தனது கவனத்தை திருப்பினார். சில அறிஞர்கள் தங்கள் ஒற்றுமையை நம்பினர், ஆனால் இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாறாக இருப்பின் இந்த இரண்டு அடிப்படை அம்சங்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடும் தொடர்பும் இருப்பதாக பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. தாமரை இலையில் உள்ள நீர்த்துளிகள் பனித்தனியாக இருந்தாலும் இலைகளுடன் இணைக்கப்பட்டிருப்பதைப் போலவே புருஷனும் இயற்கையும் இணைந்து வாழ்கின்றன மற்றும் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்துகின்றன. கலந்துரையாடல் முடிவுக்கு வந்தபோது பிராமணர்கள் தாங்கள் கண்டுபிடித்த மரணங்களைக் கண்டு ஆச்சரியமும் வரமிப்பும் அடைந்தனர். தங்கள் புரிதல் இன்னும் முழுமையடையவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் இந்த ஆழமான கருத்தாக்கங்களைப் பற்றி விளக்கம் கேட்டு ஞானியிடம் மேலும் கேள்விகளை முன்வைத்தனர். அனைத்து படைப்புகளின் இறுதி ஆதாரமான பேரன் பிரம்மா அவர்களின் ஆர்வத்தையும் அறிவுக்கான ஆர்வத்தையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். பண்டைய இந்தியாவின் புனித தோப்புகளில் கடமையின் மர்மங்களை சிந்திக்க மரியாதைக்குரிய முனிவர்களின் கூட்டம் கூடியது. அவர்கள் சிந்தனை மௌனத்தில் அமர்ந்தபோது அவர்களின் மனங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தின் சிக்கல்களை நோக்கி அலைந்து திரியத் தொடங்கின. கடமைகளில் எது நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். காற்றில் சுழலும் இலைகள் போன்ற பல்வேறு கருத்துகளின் சிசுக்களால் காற்று நிரம்பியிருந்தது. சில உடல் அழிக்கப்பட்ட பிறகும் கடமை இருப்பதாக வாதிட்டனர். மற்றவர்கள் அது இல்லை என்று கூறினர். சிலர் நிச்சயமற்றவர்களாக இருந்தனர். அவர்களின் மனங்கள் சந்தேகத்தால் மூடப்பட்டிருந்தன. மற்றவர்கள் எல்லாம் தற்காலிகமானவை மற்றும் தற்காலிகமானவை என்று கூறின. முனிவர்கள் தங்களுக்கு முரண்பாடுகளின் திரைச்சிலை ஒன்றைக் கண்டனர்.
கட்டப்பட்ட ஊட்டுகள் மற்றும் மான்களில் தோள்களைக் கொண்ட பிராமணர்கள் முடிவுதிர்த்தவர்கள் மற்றும் ஆடைகளை அணியாதவர்களுடன் கலந்து கொண்டனர். சிலர் குளிக்காமல் இருப்பதை முற்றிலுமாக தவிர்த்தனர். மற்றவர்கள் வழக்கமான சுத்திகரிப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். நிச்சயமற்ற வாசனையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது. அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும்போது அவர்களின் எண்ணங்கள் காலம் மற்றும் இடத்தின் இயல்பை நோக்கி திரும்பின. இவை இருப்பின் அடிப்படை அங்கங்கள்தானா அல்லது வெறும் மாயைகள்தானா? சிலர் துறவிகளின் ஆடைகளை அணிந்து உலர இன்பங்களை கையிட்டனர். மற்றவர்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளில் மகிழ்ந்தனர். சிலர் செயல்களின் நல்லொழுக்கங்களை புகழ்ந்தனர். மற்றவர்கள் பரிபூரண அமைதியின் புகழை பாடினர். முரண்பட்ட கருத்துக்களின் இந்த கடலில் முனிவர்கள் தொலைந்து போனார்கள் மற்றும் திசை திருப்பப்பட்டனர். ஓ தெய்வங்களில் முதன்மையானவரே, அவர்கள் கெஞ்சினர். கடமை இதனால் குழப்பமடைகிறது மற்றும் முரண்பாடுகள் நிறைந்தது. தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம். எந்த முடிவுக்கு வர முடியவில்லை. அவர்கள் வழிகாட்டுதற்காக ஏங்கினர். முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிய செய்ய ஒரு கலந்தரை விளக்கம் இவ்வாறு மிகுந்த புத்திசாலித்தனமும் நீதியான ஆன்மாவும் கொண்ட உலகங்களின் புகழ்பெற்ற படைப்பாளரான பமாவை அவர்கள் பணிவுடனும் மரியாதையுடனும் உரையாற்றினர். எங்களுக்கு அறிவிக்கவும், இது நல்லது சேத்தஜலத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான தொடர்புக்கு என்ன காரணம் என்று அவர்கள் கெஞ்சினர். முனிவர்களின் வார்த்தைகள் தெய்வீக ஞானத்தை தேடும் பிரார்த்தனை போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. பிரமா கவனமாக கேட்டார். அவரது பார்வை நிச்சயமற்ற திரையை துளைத்தது. பின்னர் ஒரு மென்மையான புன்னரியுடன் அவர் பேசத் தொடங்கினார். வழிகாட்டலை தேடுபவர்களுக்கு வாழ்க்கையின் மர்மங்களின் ரகசியங்களை விளக்கினார். அவரது வார்த்தைகள் பாலைவனத்தில் பாயும் ஒரு நதி போல இருந்தன. தேடுபவர்களின் தாகத்தை தணிக்கின்றன, மேலும் முன்னோக்கி செல்லும் பாதையை ஒல்ல செய்கின்றன. ஒரு அமைதியான சூழலில் பிராமணர் மதிப்புக்குரிய அறிஞர்களின் கூட்டத்திடம் பேசத் தொடங்கினார். என் அன்பான முனிவர்களே, ஒரு மதிப்பிற்குரிய போதகர் தனது தகுதியான சீடருக்கு வழங்கிய ஆழமான ஞானத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த அறிவை முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம். அவர் பேசும்போது காற்று எதிர்பார்ப்பு காற்றால் நிரம்பியிருந்தது. பிராமணர் தொடர்ந்தார். எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிப்பதை தவிர்ப்பது மிக உயர்ந்த கடமையாகும். கவலையிலிருந்து விடுபட்டது மற்றும் புனிதத்தின் அடையாளம் என்று முன்னோர்கள் அறிவித்துள்ளனர். இந்த புரிதல் தூய அறிவின் மூலம் மிக உயர்ந்த மகிழ்ச்சியை அடைய வழிவகுக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்போரின் கண்கள் பிரமிப்புடன் விரிந்தன. அவர்களின் மனங்கள் பிராமணரின் வார்த்தைகளின் எடையை உயிர்ச்சின. அவர் தொடர்ந்தார். அழிவிலும் தீங்கிலும் ஈடுபடுபவர்கள் நடத்தையில் நம்பிக்கையற்றவர்கள் அவர்களின் மாயை மற்றும் மாயையின் விளைவுகளை அனுபவிப்பார்கள். நரகத்தின் ஆழத்திற்கு இறங்குவார்கள். அறிஞர்கள் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் முகங்கள் புரிதல் மற்றும் பயம் ஆகியவற்றின் கலவையை பிரதிபலிக்கின்றன. பிராமணரின் அடுத்த வார்த்தைகள் அவர்களின் சிந்தனையை மேலும் ஆழப்படுத்தின. கற்றல் மற்றும் ஞானம் பெற்றவர்கள் நம்பிக்கையுடன் செயல்களை செய்கிறார்கள். எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபட்டு மனதை ஒருமுகப்படுத்துகிறார்கள். தெளிவாக உணர்கிறார்கள். சூரியன் அதன் இறக்கத்தை தொடங்கியதும் கூட்டத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது பிரம்மானா புருஷனுக்கும் பொருள் பிரதிக்கும் இயற்கை இடையிலான சிக்கலான உறவை வெளிப்படுத்தினார். புருஷ்தான் எப்போதும் பொருள் என்று அவர் விளக்கினார். இயற்கையே பொருள். ஞானிகள் இயற்கை எதிரெதிர் மற்றும் குணங்களின் ஜோடிகளை கொண்டுள்ளது என்று கூறியுள்ளனர். பிராமணர் புருஷாவின் சாராம்சத்தை விவரித்தபடி அறிஞர்கள் கவனமாக கேட்டனர். நித்தியமானது, குணங்கள் இல்லாதது, தாமரை இலையில் ஒரு துளிவீர் போல இணைக்கப்படாதது. அவர் தொடர்ந்தார். இது வேதங்களின் குறிப்பிட்ட முடிவு. இயற்கை என்பது புருஷாவின் சொத்து. இந்த என்றுக்கும் இடையிலான உறவு பொருள் மற்றும் அதன் படைப்பாளருக்கு இடையிலுள்ளது போன்ற இரவுவிழத் தொடங்கியதும் பிராமணரின் வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் தெளிவான உருவங்களை வரைந்தன. அவர் வாழ்க்கையின் பயணத்தை பற்றி பேசினார். அதை எந்த ஏற்பாடும் இல்லாத சாலையில் ஒரு பயையுடன் ஒப்பிட்டார். புத்திசாலியான மனிதர் அவர் கூறினார். வேய்வான குதிரைகளுடன் ஒரு காரில் பயணம் செய்யார். அதே நேரத்தில் அறியாமை இலக்கு இல்லாமல் அலையார். ஞானம் மற்றும் பக்திக்கான பாதையை ஒளிய செய்யும் புரிதலின் திரைச்சீலை. பிராமணரின் வார்த்தைகள் பிரதான் வெளிப்படுத்தப்படாதது, மடப்பெரியது மற்றும் அகங்காரம் பற்றி அவர் பேசினார். இந்த கருத்துக்கள் உலகில் எவ்வாறு வெளிப்பட்டன என்பதை விளக்கினார்.
பிராமணர் 5 பெரிய கூறுகளையும் அவற்றின் பண்புகளையும் விவரித்தபோது அறிஞர்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்டனர். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியபோது பிரமனின் இறுதி வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்றனர். 5 பெரிய கூறுகளின் பொருள்கள். பண்டைய இந்தியாவின் புனித பாரம்பரியத்தில் மரியாதைக்குரிய பிராமணர் தனது மாணவர்களுடன் ஆழ்ந்த ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த 5 கூறுகளில் ஆட்சியாளர் மனம் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்துவதிலும் அவற்றை வெளிப்படுத்துவதிலும் மனமே கூறுகளில் ஆன்மா என்று அவர் தொடங்கினார். புரிதல் அல்லது கேட்ட சக்தியை பிரகடனப்படுத்துகிறது மற்றும் ஒரு திறமையான தேரோட்டியைப் போல புலன்களை வழிநடத்துகிறது என்று அவர் விளக்கினார். அவர் பேசுகையில் பிராமணன் பிரமாண்டமான பிராமண காடுகளை விவரித்தார். அவை வெளிப்படுத்தப்படாதவற்றுடன் தொடங்கி மொத்த பொருட்களுடன் முடிவடைகின்றன. இந்த எல்லையற்ற விரிவாக்கம் சூரிய மற்றும் சந்திரனின் பிரகாசத்தால் ஒளிரும் கிரகங்கள் மற்றும் விண்மீன் குழுக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வகையான நீரால் அலங்கரிக்கப்பட்ட நடமாடும் மற்றும் அசையாத உயிரினங்களை உள்ளடக்கியது. இது அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கான வழிமுறையாகும் மற்றும் அவற்றில் இறுதி இலக்காரும் தெய்வங்கள் மனிதர்கள், காந்தர்வர்கள், பிசாசர்கள், அசுரர்கள் அல்லது ராட்சதர்கள் என இந்த உலகில் உள்ள அனைத்தும் இயற்கையிலிருந்து தோன்றியவை, செயல்களிலிருந்தோ காரணங்களிலிருந்தோ அல்ல என்று பிராமணர் வெளிப்படுத்தினார். பிராமணர்கள் மீண்டும் மீண்டும் இங்கு பிறக்கிறார்கள். தங்கள் மனதில் சக்தியால் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் நேரம் வரும்போது கடலில் உள்ள பிலோக்கள் போன்ற 5 பெரிய கூறுகளாக கரைகிறார்கள். யோகம் மூலம் முழுமையை அடைந்தவர்கள் தவம் செய்வதன் மூலம் மட்டுமே 3 உலகங்களை உணர முடியும். மருந்துகள், மூலிகைகள் மற்றும் அனைத்து அறிவியல்களும் இதன் மூலம் பெறப்படுகின்றன. தவம் தவிர்க்க முடியாதது. அதை சிறப்பாக செய்பவர்கள் மிகவும் கடுமையான பாவங்களிலிருந்தும் தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். தவத்தின் மூலம் அடையக்கூடிய மாபெரும் பகுதிகளை பற்றி பிராமணர் பேசினார். இதயத்தில் தூய்மையானவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மிக உயர்ந்த இலக்கு மகிழ்ச்சியின் வெளிப்படையான குறிப்பு மற்றும் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் விடுதலை. அத்தகைய நபர்கள் பரிபூர்ணமாக கேட்டனாவாறு மாறுகிறார்கள். வேதத்தை அறிந்து கொள்கிறார்கள். நித்திய பிரமத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவர் தனது போதனையை முடித்தபோது போதகர் கூறினார், நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவித்துள்ளேன். நீங்கள் முதன்மையாக முனிவர்களை மீண்டும் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் உடனடியாக இந்த வழியில் செயல்படுகிறீர்களா? பின்னர் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குந்தியின் மகனே, மாணவ உண்மையில் இந்த கொள்கைகளை பின்பற்றி விடுதலை அடைந்தார். ஒருவர் தூக்கப்பட வேண்டாத அந்த இருக்கையை அடைந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதுலன் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணனே, அந்த பிராமணன் யார் மற்றும் மாணவர் யார் என்று கேட்டான். வாசுதேவா, நான் போதக சதி வாய்ந்த ஆயுதம் ஏந்தியவரே, தனசேனே, உன்மீது எனக்கு இருந்த பாசத்தின் மூலம் இந்த மர்மத்தை உன்னிடம் விவரித்துள்ளேன் என்று பதிலளித்தார். சூரியன் அடிவானத்தில் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது வசமாயனின் வார்த்தைகள் தன்னை சுற்றி கூடியிருந்தவர்களின் மனதில் எதிரொலித்தன. இதற்கு பிறகு கிருஷ்ணர் தார்காவுக்கு கட்டளையிட்டார், என்ற ரதத்தை இணைக்க விடுங்கள் என்று கோரினார். ஒரு குறுகிய காலத்திற்குள் தார்கா தனது எசமானரிடம் விரைந்து சென்று அது இணைக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்தார். பாண்டுவின் மகன் ஆதுலன் பின்னர் தனது உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார், உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், தயாராக இருங்கள். யானையின் பெயரிடப்பட்ட நகரத்தை இன்று சரி செய்வோம். துருப்புக்கள் தங்கள் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து விரைவாக தங்களை தாங்களே ஒன்று திரட்டி பிரிதாவின் மகனுக்கு அளவிட முடியாத ஆற்றலை பற்றி கோரி எல்லாம் தயாராக உள்ளது என்று கூறினர். பின்னர் அந்த இருவரும், அதாவது கிருஷ்ணரும் அதுலனும், தங்கள் ரதத்தில் ஏறி பயணத்தை தொடர்ந்தனர். மகிழ்ச்சியான உரையாடலில் ஈடுபட்டனர். அவர்கள் சவாரி செய்தபோது தேரில் அமர்ந்திருந்த வாசுதேவர் தனஞ்சயனை நோக்கி திரும்பி, பாரத இனத்தின் தலைவரே, வெய்வி இனத்தை நிலைநிறுத்துபவரே, மன்னர் உமது கிருபையின் மூலம் வெற்றி பெற்றுள்ளார். அவரது எதிரிகள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் அவர் தனது ராஜ்யத்தில் அதில் ஒரு முடியே இல்லாமல் மீட்டெடுத்துள்ளார் என்று கோரினார். அர்ஜுனன் மறுமொழியாக, மதுவை கொன்றவனே, உன் மூலம் பாண்டவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலரை பெற்றுள்ளனர். எங்கள் படருக்காக உன்னை பெற்ற பிறகு
நாங்கள் கடலை கடந்து விட்டோம். பிரபஞ்சத்தின் ஆன்மாவே, பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களிலும் சிறந்தவரே, உமது கைவினையால் இந்த பிரபஞ்சத்தை பெற்றவரே, உமக்கு வணக்கங்கள் என்று பதிலளித்தார். கிறிஸ்தரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல எளிமையான மற்றும் அமைதியானவை. ஆளுநன் தொடர்ந்தான். நான் உன்னை அறிந்தேன், அதில் நான் உன்னால் அங்கீகரிக்கப்படுகிறேன். ஓ மதுவின் கொலையாளியே, ஒவ்வொரு உயிரினத்தின் ஆன்மாவும் எப்போதும் உங்கள் ஆற்றலால் பிறக்கிறது. விளையாட்டுத்தனமான விளையாட்டு, படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவு வடிவத்தில் உன்னுடையது. அவர்கள் யானையின் பெயரிடப்பட்ட நகரத்தை நெருங்கிய போது கிறிஸ்த அர்துவலிடம் திரும்பி, என் தாழ்வை மாமா ஜனார்த்தனரே, விரைவில் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் தவிர்க்க முடியாத வலதேவனையும் விருஷ்ணி இனத்தின் பிற தலைவர்களையும் பார்ப்பீர்கள் என்று கூறினார். அவர்களின் சட்ராவின் மாளிகையை ஒத்த திருதராஷ்டிரரின் அரண்மனையை நெருங்கியது. அரண்மனைக்குள் நுழைந்ததும் வீட்டில் புத்திசாலித்தனமான விதுர மன்னர் திருதராஷ்டிரர், மன்னர் யுதிஷ்டிர, பீம்சேனா மற்றும் பாண்டுவின் 2 மகன்கள் ஆகியோரை கண்டனர். மிகுந்த ஞானமுள்ள திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரிக்கு முன்னால் அமர்ந்திருந்த இயாச்சு பிரிதா மற்றும் அழகான கிருஷ்ணர் சுபத்ராவுடன் முதலில் எண்ணுவதை கண்டனர். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மன்னன் திருதராஷ்டிரரை அணுகி தங்கள் பெயர்களை அறிவித்து அவரது கால்களை தொட்டனர். காந்தாரி, பிரிதா, யுதிஷ்டிரன், ஈமன் ஆகியோரின் கால்களையும் தொட்டனர். விதுரனை தழுவிக்கொண்டனர். விருஷ்ணி குலத்தின் வலிமையான கிருஷ்ணர் துவாரகத்திற்கு சென்றபோது அவர் பாரத இனத்தின் இளவரசர்களால் பிரமாண்டமான பிரியாவிடை பெற்றார். அவர்களில் ஒருவரான பால்குனாவால் கிருஷ்ணரை தழுவுவதை தவிர வேறு வழியில்லை. அவருடைய கண்கள் பார்வையேற்கும் வரை அவர் மீது நிலைத்திருந்தன. பிரிதாவின் மகன் யுதிஷ்டிரனும் கிருஷ்ணரும் ஒரு கசப்பான தருணத்தை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் கண்கள் அமைதியான புரிதலில் மூடப்பட்டன. கிருஷ்ணரின் தேர் வேகமாக முன்னேறி செல்லும் போது காற்று மிகுந்த வேகத்தில் வீசியது. மணல் தானியங்கள், தூசி மற்றும் முட்களின் ஆவை அழித்தது. காற்றின் கடவுளான வாயு தூய்மையான மற்றும் நறுமண மழை பொழிந்தது. வாழ மலர்களுடன் தீரோவின் புறப்பாட்டை கொண்டாடுவது போல வலிமையான ஆயுதமேந்திய போர்வியல் அடிவானத்தில் கண்களை நிலைநிறுத்தி சவாரி செய்தான். அவர் பாலைவனத்தில் பயணம் செய்தபோது கிருஷ்ணர் தனது அளவிட முடியாத ஆற்றலுக்கு புகழ்பெற்ற உடாங்கா என்ற புத்திசாலித்தனமான துறவியை சந்தித்தார். உடாங்கா தீவிர தவத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணர் மிகுந்த மரியாதையுடன் அவரை சமமாக வணங்கினார். பதிலுக்கு துறவி கிருஷ்ணரை கௌரவித்தார். பின்னர் அவரது நாணை பற்றி கேட்டார். கிருஷ்ணரை நோக்கி, ஓ சவரிலே, குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நீடித்த பிணைப்பை ஏற்படுத்தியது நீ வெற்றி பெற்றிருக்கிறாயா? எனக்கு எல்லாவற்றையும் கூறுவது உனக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று உதங்காவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. கிருஷ்ணரின் முயற்சிகளின் விளைவுகளை புரிந்து கொள்ள அவர் கிருஷ்ணரை விவரங்களுக்கு அழுத்தினார். ஓ கேசவா, அவர்கள் அமைதியாக ஒன்றிணைத்த பிறகு நீ வருவாயா? பாண்டுவின் 5 மகன்களும் திருதராஷ்டிரரின் குழந்தைகளும் உன்னுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடுமாக ஒருவர்களின் வீழ்ச்சியின் கதையை அவர் நினைவு கூர்ந்தபோது கிருஷ்ணரின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. அவர்களுக்கிடையே ஒரு நல்ல புரிதலை கொண்டு வர நான் என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன் என்று அவர் கூறினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் கேட்க மறுத்துவிட்டனர். அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வீணாக இருந்தபோது அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்று விதிக்கப்பட்டிருந்தது. உத்தங்காவின் கண்கள் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் வீவடைந்த போது கிருஷ்ணரின் வார்த்தைகள் காற்றில் கனமாக இருந்தன. அவர் பேசும்போது உதங்காவின் குரல் கோபத்தால் நடுங்கியது. உங்களால் முடிந்தாலும் குரு இலத்தின் முன்னணி நபர்களை உங்கள் உறவினர்களாகவும் உங்களுக்கு பிரியமானவர்களாகவும் இருந்தவர்களை நீங்கள் காப்பாற்றவில்லை என்பதால் நான் உன்னை சபிக்கிறேன். மதுவின் கொலையாளியே, அவர்களை சரித்து கொள்ள நீங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. துறவியின் வார்த்தைகள் கிருஷ்ணரின் இதயத்தில் ஆழமாக வெட்டப்பட்டன. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். உதங்க அவரது நீதியான கோபத்தால் உந்தப்பட்டது என்பதை அறிந்திருந்தார். கிருஷ்ணர் உதங்காவை கேட்டு, ஓ பிருகுவின் வம்சத்தின் வாரிசே, நான் உன்னிடம் கெஞ்சுகிறேன், என் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு. நீ ஒரு துறவி, என் வார்த்தைகளை கேட்க
பிறகு நீ உன் சாபத்தை உச்சரிக்கலாம். கிறிஸ்தர் வெறும் துறவி தகுதியின் மூலம் அவரை வெல்ல முடியாது என்று அறிந்திருந்தார். அவர் ஒதுங்காவின் இரக்கத்தை நாடினார்.